தூய்மை பாரத இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மக்கள் தொடர்பக திருச்சி கள விளம்பர அலுவலர் திரு கே தேவி பத்மநாபன், உதவி அலுவலர் திரு எஸ் அருண்குமார் ஆகியோர் தூய்மை பணிகளின் முக்கியத்துவம் மற்றும் அது தொடர்பான கள ஆய்வு குறித்து எமது செய்தி பிரிவிடம் பகிர்ந்து கொள்கையில், கள விளம்பரத்துறையிலிருந்து தூய்மை பாரதம் பத்தி ஒரு சில வார்த்தைகள் எடுத்து சொல்ல வந்திருக்கிறதற்காக நன்றி. வணக்கம் தேவி பத்மநாபன் சார். வணக்கம் அருண் சார். திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானொலியின் செய்தி பிரிவு உங்கள் இருவரையும் அன்புடன் வரவேற்கின்றது. பிரதமர் 2014ஆம் ஆண்டு அவருடைய சுதந்திர தின உரையில் தூய்மையோட முக்கியத்துவத்தை அறிவிச்சிருந்தாங்க. அதே ஆண்டு அக்டோபர் 2 தூய்மை பாரதத்தை ஒரு மக்கள் இயக்கமா முன்னெடுத்து செல்லணும், அது ஒரு வேண்டுகோளா விடுத்து 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 10 ஆண்டுகள் இந்த தூய்மை பாரதம் பல பரிமாணங்களை கடந்து எந்த புது நிலையை எட்டி இருக்கு, கடந்து வந்த பாதைகள், இப்போ அது என்ன நிலையில இருக்கு, இன் ஃபியூச்சர்ல இது எப்படியெல்லாம் நம்ம நாட்டை மேம்படுத்த போகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க கொஞ்சம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. பிரதமர் தூய்மை இந்தியா இயக்கம் திட்டம் அறிவித்தார். மக்கள் நினைத்தால் மட்டுமே அது செயல்படுத்த முடியும். அதுக்காக தான் இது ஒரு மக்கள் இயக்கம்னு சொல்லிட்டேன். இந்தியாவில் திறந்த வெளி கழிப்பிடங்கள் நிறைய இருக்கிறதுனால வயிற்றுப்போக்கு நோய் குழந்தைகள் தான் பெரிதாக பாதிக்கப்பட்டு, அதனால கடந்த 2014 தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தில் மக்களுக்கு தனிநபர் கழிப்பிடங்கள் கட்டுறதுக்கு 12,000 ரூபாய் அரசு மானியம். இப்போ நாடு முழுவதும் 12 கோடி தனிநபர் கழிப்பிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. தனிநபர் கழிப்பிடங்கள் மட்டுமில்ல, அது குறித்து ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வேணும். அதுதான் நாங்க பண்றது. மத்திய மக்கள் தொடர்பகம், அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன், அரசு துறைகள், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் பல்வேறு துறைகள் நாங்க என்ன பண்றேன்னா இது குறித்து விழிப்புணர்வு. ஏன்னா நிறைய இடத்து தனிநபர் கழிப்பிடங்கள் இருக்கு, சரியா பயன்படுத்த மாட்டேன். விறகு அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி வைக்கிறாங்க. 2014 2024 பார்த்தா டயரியா, வயிற்றுப்போக்கு அந்த நோய் பெரிதும் கம்மி ஆயிடுது, சரியா பயன்பட்டுருக்கு. மக்கள் மாறிட்டே இருக்கு. இப்ப பழைய மாதிரி இல்லை. யங்ஸ்டர்ஸ் அவருக்கு கண்டிப்பா அவருக்கு ஒரு பாத்ரூம் வேணும். மகளிர் menstrual ஹைஜீன் அந்த டைம்ல கூட போகும்போதும் இந்த மாதிரி தனிநபர் கழிப்பிடம் இருக்கும்போது அது ரொம்ப யூஸ் ஆகும். ஊரக பகுதியில் நீங்கள் விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்தி அவங்களுக்கு இந்த திறந்த வெளி கழிப்பிடங்கள் இல்லாமல் தனிநபர் அறைகள்லாம் கட்டியிருக்காங்க, சுகாதார இது ஊரக பகுதியில் மட்டும் இல்லாமல் நகர்ப்புற பகுதிகளிலையும் உங்களுடைய கள விளம்பரத்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. தூய்மை பாரதம் நகர்ப்புறத்தில் என்ன இம்பாக்ட் கொடுத்துருக்கு, ஊரக பகுதியில் என்ன இம்பாக்ட் கொடுத்துருக்கு? அந்த காலத்துல இருந்தே கிராமம் சுத்தமா தான் இருக்கு. அங்க மக்கும் குப்பை உரமாகிடும். மக்காத குப்பை தான் அங்க பிரச்சனை. நகரப்புற பகுதிகளில் மக்கும் குப்பையும் பிரச்சனை தான், மக்காத குப்பையும் பிரச்சனை தான். ஏன்னா மக்கள் தொகையும் ஜாஸ்தி. நகரப்புற பகுதிகளில் இடம் பிரச்சனை. எல்லா வீட்டிலும் தனிநபர் கழிப்பிடங்கள் கட்ட முடியாது. அப்போ எந்த இடத்துல கட்ட முடியாது, அந்த அரசு சார்பிலே புது கழிப்பிடங்கள் கட்டியிருக்கு. இது கட்டியிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப மாறி இருக்கு. இப்ப இந்தியாவிலேயே மிக தூய்மையான இடம் கேட்டா இண்டோர் தான். திருச்சி முதல்ல 8வது இடம் இருந்தது, அதுக்கப்புறம் 2வது இடம், இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. மக்கும் குப்பையும் மக்காத குப்பையும் நம்ம பிரிச்சு தானே கொடுக்குறோம். அது எப்படி முன்னெடுத்து செல்லப்படுதுன்னு கேக்குறீங்க? இப்பவும் மக்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து கொடுக்கறது இல்லை. இது தூய்மை காவலர்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு நீங்களே சுத்து பாடணும். கண்டிப்பா நீங்க மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரித்து கொடுக்கணும். மக்கும் குப்பையை மாநகராட்சி உரமாக்கும், இல்லாட்டி எரித்து விட்டுருவாங்க. மக்காத குப்பையை ரீயூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை. இன்னும் மோசமானது என்னன்னா, குப்பை அப்படியே வீசிட்டு போயிடும் சாலை ஓரங்கள்ல. அங்க போட்டா அங்க குப்பையில ஈ வரும், டெங்கு கொசுக்கள் வரும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ரயில்வே ட்ரெயின்கள் இப்போ பயோ டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கு. அதுவும் சரியா பயன்படுத்தாம அங்க பேப்பர் எடுத்து போடக்கூடாது, சாலிட் வேஸ்ட் போடக்கூடாது. ஸோ தூய்மைனா அரசு திட்டம் இல்லை, இது மக்கள் இயக்கம். நம்ம நினைத்தால் மட்டுமே அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி வரணும். கள விளம்பரத்துறை மூலமா 10 ஆண்டுகளாக நீங்க விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டே இருக்கீங்க. இதே விஷயங்களை தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. கள விளம்பரத்துறையில இருக்கிறனால நீங்க நிறைய இடங்களுக்கு போறதுனால உங்களுக்கு தூய்மையோட அந்த மதிப்பீடுகள், அந்த அளவீடுகள் உங்களுக்கு தெரியும். என்ன நீங்க இப்ப உணர்றீங்க? மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கா? மக்களிடையே கண்டிப்பா நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. பொதுவாகவே கிராமங்கள் தூய்மையா தான் இருக்கு. திருச்சியில கிராமங்கள் எப்படி இருக்கு? திருச்சி நகர்ப்புறம் இந்த தூய்மை இயக்கத்தினால எவ்வளவு பயன் பெற்று இருக்கு? திருச்சியில நிறைய நகரங்கள், தேவராயநேரி, திருநெடுங்குளம் நேரில் நாங்க போனேன். காலனி தான் அங்க ரொம்ப தூய்மையா வச்சிருக்கு. தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், கரூர் இதெல்லாம் எங்களோட மண்டலத்தில் வரும். நாகப்பட்டினம் இங்க எல்லாம் போயிருக்கோம். இப்போ எல்லா இடத்தும் போனதுல பொதுவாகவே மக்கள் முன்னாடி இருந்ததை விட தனிநபர் கழிப்பிடங்கள் பயன்படுத்துறாங்க. கிராமங்கள்ல பொதுவாகவே தண்ணி பிரச்சனை நிறைய இடத்து சொல்லி இருக்கு.
ஸோ அதனால் இந்த தூய்மை இந்திய இயக்கத்திலே ஜல் சக்தி கூட கொண்டு வந்து எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குற திருச்சி மாதிரி இடங்கள் வந்து காவேரி தாய் இருக்குது. இப்போ பெரம்பலூர் எல்லாம் பார்த்தா நிலத்தடி நீர் தான். ஸோ அதுவும் அரசு வந்து அதுக்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு தண்ணீர் வசதி கொடுக்கறதுக்காக. இளைஞர் சமூகம் அது வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னென்னா இளைஞர் சமூகத்திற்கு விழிப்புணர்வு நல்லா வந்திருக்கு. பொது கழிப்பிடங்கள் கட்டியிருக்கு, ட்ரெயின்ஸில் வந்து பயோ டாய்லெட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கு, இக்கோ டாய்லெட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கு. சேஞ்ச் பண்ண வேண்டியது மக்களோட மனப்பான்மையில். நம்ம பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனிநபர் கழிப்பறை, திறந்தவெளி கழிப்பிடம். அடுத்த கட்டமா கடற்கரை, தெருக்கள், நகர்பகுதிகளை தூய்மையாக்குறது, ஆறுகள், ஆற்றங்கரைகள், நீர்நிலைகள் தூய்மை, அந்த பொது இடங்கள்ல தூய்மை. தூய்மை பாரத இயக்கத்துக்கு கீழே தான் பசுமை திட்டங்கள் வருது. அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம், மக்கள் இயக்கமா இதை கொண்டு போவோம். ஸோ இந்த திட்டங்களுக்காக நீங்க என்ன மாதிரி விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கீங்க? புனிதமாக இருக்க வேண்டிய கோவில்களில் கோவில் பக்கம் இருக்கிற கடைகள் எல்லாமே பொதுவாகவே நம்ம பார்த்தா குப்பையாக தான் இருக்கும். அது தூய்மை பணிகள் வந்து நடந்துட்டுருக்கு. பிரசாதம் சாப்பிட்டு அந்த இலை எடுத்து போடுறதும் அது குறித்து நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்போ ரயில் நிலையங்கள் திருச்சி, தஞ்சாவூர் எல்லாம் பார்த்தா தூய்மையாக இருக்குது. சென்னை, எக்மூர் எல்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்குது. பேருந்து நிலையங்களில் வந்து அங்கே தான் இப்போ கொஞ்சம் தூய்மை தேவைப்படும். அங்கேயும் தூய்மையாக மக்கள் வச்சுட்டு இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு இப்போ தெரியும் டஸ்ட்பின்ல போடணும்னு ஸ்கூல்ல அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வந்து மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். மக்களுக்கு ஒன்று தெரியணும், குப்பை எடுத்து நம்ம வெளியில போட்டு நமக்கு நோய் வந்தா செலவு எவ்வளோ ஆகும். அதுக்காக தான் நாங்கள் திருப்பியும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து அந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இது வந்து ஒரு நாள் பண்ணிட்டு அப்படியே விட முடியாது. அதனால தான் ஏக் பேட் மாக்கே நாம்னு சொல்லிட்டு அந்த திட்டம் சொன்னேன். அன்னையின் பேரில் மரம் வளர்ப்போம். தாத்தா பாட்டி அந்த காலத்தில் நட்ட மரங்கள்னால தான் நமக்கு அது பயன்பெற்றிருக்கு. எங்கெல்லாம் இடம் இருக்கு அங்கெல்லாம் மரக்கன்று நடலாம். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு முருங்கை மரம் கண்டிப்பாக நடணும். இந்த மாதம் வந்து இந்த போஷன் மாதம்னு சொல்லுவாங்க, ஊட்டச்சத்து மாதம். அந்த மாதத்தில் நம்ம இது குறித்து ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்துகிறாங்க. தூய்மை பாரத திட்டத்தின் கீழே கொஞ்சம் இடம் இருந்தாலும் உங்க வீட்டில் வந்து நீங்க மூலிகை செடிகளை நட்டு பயன்பெறலாம்னு நீங்க வந்து சொல்றீங்க. தூய்மை பாரதம் கீழே இது மாதிரி அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் அப்படி நிறைய திட்டங்கள் வந்திருக்கு. தூய்மை பாரதம் அந்த ஃபீல்ட்லயே இருக்கிறனால என்னென்ன திட்டங்கள் எப்படி முன்னெடுத்து செல்லப்படுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து மத்திய அரசு மக்கள் தொடர்பகத்தோட கள விளம்பர உதவியாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். எல்லா துறைகளும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தூய்மை பாரதின் கீழே வந்து ஒன்றுக்கு ஒன்று இணைந்து தான் இருக்குது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, திடக்கழிவு மேலாண்மை, தூய்மையை பற்றி ஒரு அவேர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து சுகாதாரமும் வருது. ஒன்றுக்கு ஒன்று கனெக்டிவிட்டியாக இருக்கிறதுனால மத்திய அரசோட பல்வேறு நலத்திட்டங்களில் ஒரு பகுதியாக தூய்மை பாரதம் வந்துட்டு 10 ஆண்டுகளாக வழிநடத்தி கொண்டு சென்றிருக்கிறோம். இதில் நிறைய சக்ஸஸ் தான் மேடம் வந்திருக்கு. இதில் வந்து பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், மக்களுக்கு எல்லாமே விழிப்புணர்வு வந்து ஒரு டைம் 2 டைம் இல்லை, எனி டைம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். திடக்கழிவு மேலாண்மையில் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, ஸ்டூடெண்ட் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. வீட்லேயும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் அவேர்னஸ் அது மெயினாக இது பண்ணுறோம். அன்னையின் பெயரில் வந்து மரம் நடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக இப்போ வந்து வழிநடத்தி கொண்டு சென்றுட்டு இருக்கிறோம். ஜல் ஜீவன், தண்ணியோட முக்கியம், இந்த மாதிரி பல்வேறு இதை வந்துட்டு நகர்ப்புறங்களும் சரி கிராமப்புறங்களும் சரி ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். தூய்மை பாரதம் தொடங்கி ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய இடத்துக்கு போய் விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க. பிரதமரோட அந்த திட்டம் எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு? பிரதமர் தூய்மை இந்தியா திட்டம் ஸ்வச்ச பாரத் அபியான் மக்கள் இயக்கமாக மாறிட்டு 12 கோடி தனிநபர் கழிப்பிடங்கள், அதே மாதிரி லட்சக்கணக்கான பொது கழிப்பிடங்கள் கட்டியிருக்கு. மக்கள் வந்து விழிப்புணர்வு பயங்கரமாக வந்திருக்கு. மக்கும் குப்பை, மக்காத குப்பை பிரித்து கொடுத்துருக்காங்க. மக்காத குப்பை போட்டால் நிலத்தடி நீர் நமக்கு சரியா கிடைக்காது. முதல் பிரச்சனை என்னன்னா நிலத்தடி நீர் வந்து கீழே போயிட்டே இருக்கும். ஒரு முறை பயன்படுத்தப்படும் நெகிழி அது வந்து பிளாக் ஆகிடும், எடுக்க முடியாது அந்த தண்ணீர் வந்து. இன்னொன்று வந்து ஆடு மாடு இதெல்லாம் சாப்பிட்டு வயிற்றுல பிரச்சனை வரும். இதனால கேன்சர் வரும். தாத்தா பாட்டி காலத்தில் மஞ்சள் பை பயன்படுத்திட்டு இருந்தது. அதனால தான் அரசு வந்து மீண்டும் மஞ்சள் பைன்னு திட்டம். எந்த ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நடத்தினாலும் வரும் மக்களுக்கு எல்லாருக்கும் துணிப்பை கொடுத்துருவாங்க. இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது கடையில் போகும்போது துணிப்பை எடுத்து போங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக்ல வந்து டீ எடுத்துட்டு போய் குடிக்கிற பழக்கம் இருக்கு. நம்ம வந்து ஸ்டீல் எடுங்க. ஒரு முறை பயன்படுத்தப்படும் அந்த பிளாஸ்டிக்கை தவிர்த்துட்டு மாற்று உபகரணங்களை பயன்படுத்தணும்னு சொல்றீங்க. அது வந்து தூய்மை பாரத திட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும்னு சொல்றீங்க. தூய்மை பாரதத்தை சிறப்பாக வழிநடத்தி முன்னெடுத்து சென்றால் நாட்டின் பொருளாதாரம் உயரும். அதனாலதான் இந்த திட்டங்கள் எல்லாம் பண்றாங்க. நைஜீரியா போன்ற வெளிநாடுகள் கூட இந்தியாவை வந்து அண்ணாந்து நோக்குதோ இவ்வளோ சிறப்பான திட்டங்கள். கள விளம்பரத்துறையில் அலுவலரா இருக்கிற நீங்க இனிமேல் இந்த திட்டத்தை எப்படியெல்லாம் முன்னெடுத்து செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க கொஞ்சம்.
வருங்கால இந்தியா மாணவர்கள் கையில் தான் இருக்குது. இப்போ அவங்களே நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க மேடம். துணிப்பை மூலமாக நிறைய அவேர்னஸ் போயிட்டு இருக்கு. அதனால ஒரு காய்கறி கடைக்கோ மளிகை கடைக்கோ போகும்போது துணிப்பையை கண்டிப்பாக கொண்டு போகணும். நெகிழி பயன்பாட்டை தடுக்கலாம். மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நெகிழியோட ரேட் கம்மியாக இருக்கிறதுனால கட்டிட தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் எல்லாருமே அந்த இதில் தான் டீலாம் வாங்கிட்டு வராங்க. அதனால கேன்சர் முதற்கொண்டு நிறைய மருத்துவத்துக்கு செலவு பண்ணுறாங்க. அதை அவேர்னஸ் நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். மட்டன் ஷாப்புக்கோ இல்லை சிக்கன் ஷாப்புக்கோ போகும்போது சில்வர் பாத்திரங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணுங்கிற மாதிரி நிறைய அவேர்னஸ் பண்ணிடுறோம். நிறைய இளைஞர்கள் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதனால நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இணைந்து செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கிறோம். நாட்டோட பொருளாதாரம் தூய்மை பாரதத்தினால உயருதுன்னு, அது எப்படி உயருது? முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட கனவு இந்தியா வல்லரசாக்கணும். நம்ம பிரதமர் திரு நரேந்திர மோடியோட கனவும் அதுதான். பொருளாதாரத்தில் இந்தியா வல்லரசு தான். இராணுவத்துறையில் பார்த்தாலும் அதில் நம்ம வல்லரசு தான். நம்ம கிட்ட இளைஞர்களோட படை இருக்கு, இளைஞர் சக்தி இருக்கு. மக்கள் தொகை அதிகமாகும் போது புது புது நோய்கள் வருது. அப்போ நோய்களை தடுப்பதுக்கு தூய்மை மிகவும் அவசியம். மருத்துவ செலவும் அரசு மானியம் கொடுத்துட்டு இருக்கு, நிறைய இலவசமாக கொடுத்துட்டு இருக்கு. ஆனா எவ்வளவு கொடுத்தாலும் நிறைய பேர் நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த தூய்மை இந்தியா இயக்கத்தால வயிற்றுப்போக்கு நோயினால பாதிக்கப்பட்டவங்கள எண்ணிக்கை 2014 இப்பவும் பார்த்தா 10 லட்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்க பாருங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. காலையிலே கோலம் போடுற பழக்கம் எல்லாம் நம்ம கிட்ட தான் இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கு தமிழகம் எடுத்துக்காட்டா தான் இருக்கு. சில விஷயங்கள் ஒரு வாட்டி சொன்னா அது இதாகாது, திருப்பி திருப்பி சொன்னாதான் கேட்க முடியும். அதனால தான் இது குறித்து விழிப்புணர்வு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் மட்டுமின்றி, மத்திய அரசோட அலுவலகங்கள் மட்டுமின்றி, மத்திய மாநில அரசுகள் இணைந்து தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு SPM கோஆர்டினேட்டர் இருக்கு, தூய்மை இந்தியா ஒருங்கிணைப்பாளர் இருக்கு. அது மாவட்ட அளவில், அதுக்கப்புறம் ஒவ்வொரு வட்டாரத்திலும் பிளாக் கோஆர்டினேட்டர்னு சொல்லி வட்டார கோஆர்டினேட்டர், இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு பஞ்சாயத்து லெவலில், கிராம ஊராட்சி லெவலிலும் செயல்படுத்திட்டு இருக்கு, ஒருங்கிணைத்துட்டு இருக்கு. அதனால இது சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கு. இது தூய்மை இந்தியா இயக்கம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. தூய்மை பாரத இயக்கம் ஆரோக்கியத்தை பெருக்கும். இதனால் நாட்டின் வளம் பெருகும். சர்வதேச அளவில் இந்தியாவின் பொருளாதாரம் மேலோங்கி இருக்கும். தூய்மை பாரத்தில் நிறைய பிரிவுகள் இருந்தாலும் இந்த கோவிட் டைமில் அது நம்மளுக்கு சக்ஸஸாக தான் மேடம் போயிருக்குது. முக கவசம் அணிகிறது, தடுப்பூசி போட்டுக்கொள்ளுதல், தனிநபர் இடைவெளி விடுறது, இந்த மாதிரி அந்த தூய்மை பாரத்துக்கு ஒரு சக்ஸஸாக தான் கோவிட் அமைஞ்சிருக்குது. வேர்ல்டு லெவல்லே பார்த்தீங்கன்னா தடுப்பூசியை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு. தூய்மை பாரத இயக்கம் கோவிட்டை கட்டுப்படுத்துதல் ஒரு பெருமங்காட்சி இருக்கு மேடம். அனைத்து மத்திய அரசு அலுவலகங்களிலும் செப்டம்பர் 17 முதல் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2 வரைக்கும் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தூய்மையை சேவை இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழைய ஃபைல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்றது, தூய்மையா வைப்பது, மரக்கன்று நடுவது, அஞ்சல் நிலையங்கள், ஆல் இந்தியா ரேடியோ, மத்திய மக்கள் தொடர்பகம், பத்திரிகை தகவல் அலுவலகம், அனைத்து அலுவலகங்களிலும் இந்த மாதிரி ஒரு இயக்கம் நடத்திட்டு இருக்கு. அது மட்டுமின்றி இந்தியா முழுவதும் இதற்கான ஒரு போர்ட்டல், இணையதளம், நாடு முழுவதும் நடக்கிற தூய்மை சேவை நிகழ்ச்சிகள் அப்லோட் பண்ணி தூய்மை குறித்து உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக முதல்ல நம்ம தூய்மையா வைக்கணும்னு சொல்லிட்டு சுபாவ தூய்மை, கலாச்சார தூய்மை, தனிநபர் தூய்மை அது மிகவும் முக்கியம். நோய் வராமல் இருக்கிறதுக்காகவும் நல்ல ஒரு இந்தியாவை உருவாக்குவதற்கு மிகவும் முக்கியம். இதுவரை திருச்சிராப்பள்ளி மண்டல செய்தி பிரிவு வழங்கிய தூய்மை பாரதம் தூய்மையே சேவை சிறப்பு செய்தி மலர் கேட்டீர்கள். மலர் விளக்கம் சாந்தி ரமேஷ்.